வயிற்று வலி வருதுன்னு சாதாரண வயிற்று வலியா இருந்தா பரவாயில்ல, வெந்தயத்தை மோர்ல போட்டு சாப்பிட்டா சரியா போயிடும். உமக்கோ வலி தாங்க முடியாம மயக்கம் வேற வந்திருக்கு. சோ ஐ திங்க் உமக்கு வந்திருக்கிறது பெப்டிக் அல்சர். அல்சரா? இனிஷியல் ஸ்டேஜ் தான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏவோய் சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறதானே. வைஃப் கையால சாப்பிட்டா அல்சர் என்ன, எல்லா வியாதியும் குணமாயிடும். என்ன ஓய் முழிச்சுண்டு நிக்கிறீர்? சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது. என்னைய சிரிப்பு வாயை திறந்து யாரும் சொல்லி தொலையுமே. டாக்டர், இது வந்து ரகுபதியோட ஃபாதர் இல்ல, இந்த வீட்டு சமயக்காரர், பேரு நாராயணன். ஓ அப்படியா? ஆமா. ஐ அம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். அந்த ஜாட கொஞ்சம் இருந்ததுல நான் ஏமாந்து போய் சொல்லிட்டேன். ஓ நாராயணன், இனிமே வெளியாட்கள் யார் வந்தாலும் சரி உன் மூஞ்சியே காட்டப்படாது. உம்மால என் குடும்ப கௌரவமே போயிடும் போல இருக்கு. அப்போ நீர் உள்ள போய் ஒரு டம்ளர் மோர் கொண்டு வரும். பட்டர் மில்க். ரகுபதி இனிமே காரமே சாப்பிடக்கூடாது, மோர் தான் சாப்பிடணும். என்ன மிஸ்டர் கைலாசம், ரகுபதிக்கு என்னமோ க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறீர், ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாது? கைலாசம், என் சுயசரிதை தெரிஞ்ச பிறகுதான் அவர் எனக்கு வைத்தியமே பண்ணுவார் போல இருக்கு. விஷயத்தை சொல்லிடும். டாக்டர், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு தடவை. கல்யாணம் ஆயிடுத்தா? அப்போ எங்க போய் வைஃபு? ஒய்ஃபு இவன் கூட சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. அன்னையா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஹஸ்பண்ட் இங்க அல்சர்ல அவஸ்தப்பட்டு இருக்கான், பொண்டாட்டிக்கு பிறந்தாத்துல என்ன வேலை? ஏவோய் வைஃப்ங்கிறது யாரு? ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மதர். லைஃப்ல கொஞ்ச நாளைக்கு தான் ஓய் மதர், அதுக்கப்புறம் எல்லாமே வைஃப் தான். என்ன பட்டர் மில்கா? மோர். காரமே சாப்பிடக்கூடாது, அதனாலதான் மோர் கொண்டு வர சொன்னேன். எனக்கு அடேங்கப்பா, இவ்வளவு காரமா? மோர்லயே இவ்வளவு காரத்தை போட்டீர்னா சாம்பார்ல எவ்வளவு காரத்தை போடுவீர்? அது தொழில் ரகசியம். அதான் உமக்கு அல்சர் வந்திருக்கு. நாராயணன் விடுங்கோலே, என் வயிற்று வலிக்கு ஏதாவது மருந்து கொடுங்கோலே. நீர் ஒன்னும் கவலைப்படாதையும். வயிற்று வலி எனக்கு, நானே கவலைப்படலைன்னா எப்படி? நான் சொல்றபடி பண்ணும். ஒன்னாவது, நான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்கறேன், அதெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு. ரெண்டாவது, உங்க அம்மாவையும் வைஃபையும் உடனே இங்க வரவழை. There is a woman behind every successful man அப்படின்னு சொல்லியிருக்கா. சக்சஸுக்கு மட்டுமில்ல, for survival also there should be a woman. மூணாவது, the most important thing, இந்த ஆளை வேலையை விட்டு நிறுத்தி ஆத்துக்கு அனுப்பு. அதை தீர்மானம் பண்ணியாச்சு. என்னடா டேய், டாக்டர் சொல்றபடி கேளு. முதல்ல அம்மாவையும் ஒய்ஃபைக்கு வரவழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. உனக்கு எல்லா வியாதியும் குணமாகும். சொன்னா கேளு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோயே. நான் ஒரு கைதேர்ந்த டாக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கே தலைவலி வந்தா கூட நான் கண்டபடி மாத்திரைகளை முழுங்குறதே கிடையாது. என் வைஃபை கூப்பிட்டு தலையை எதமா பிடிச்சு விடுடியும்ப, தலைவலி தானா பறந்து போயிடும். இன்ஃபேக்ட் எனக்கு அடிக்கடி தலைவலி வராதான்னு இருக்கும். அப்படியா? அடுத்த தடவை எனக்கு தலையை வலிக்கும் போது சொல்றேன். அப்போ நான் கிளம்பட்டுமா? அடுத்த தடவை நான் உன்னை பாக்குற போது உங்க அம்மா உனக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கணும், உன் வைஃப் உன் தலையை பிடிச்சு விட்டு இருக்கணும், நீ காரம் இல்லாம சாப்பிட்டு இருக்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். சுத்தி சுத்தி அங்கேயே வர. ஓய் நாராயணன், நீர் என்ன பண்றீர்? உம்ம கையால ரகுபதிக்கு என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டாம், இடத்தை காலி பண்ணும். கைலாசம், டிஸ்பென்சரிக்கு யாரையாவது அனுப்பு, நான் சில மருந்துகள்லாம் தரேன். ரகுபதியை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். ஓகே நாராயணன், கூடவே போய் மருந்துகளை வாங்கிட்டு இன்னைக்கே வந்துருங்க. சரி. இவர் போற வேகத்துல என்னைக்கு வர போற? ரொம்ப சுறுசுறுப்புடா நான். என்னடா கைலாசம், இப்ப என்னடா செய்யலாங்கிற? உடனடியா உங்க அம்மாவுக்கு ஒரு தந்தி விடு, ஒய்ஃபுக்கு தகவல் சொல்லி அனுப்பு. அவங்க 2 பேரும் இங்க வரட்டும். வரவழைக்கலாங்கிற? எஸ். ஏற்கனவே 2 எலியும் பூனையுமா இருக்கேடா. டேய், லைஃப்னா ப்ராப்ளம் இருக்கத்தாண்டா செய்யும். You have to live with those problems. How long? Till you die. அம்மா, ஐயோ அப்பா, அம்மா, அம்மா, அப்பா, அம்மா. டேய் ரகுபதி, உங்க அம்மாவும் ஒய்ஃபும் வர வேண்டிய டைம் ஆயிடுத்து.
நான் சொன்னதெல்லாம் கவனமா வச்சுக்க. ஐயோத்தே, நானே இங்க ஏற்கனவே பயந்துட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அம்மா வர டைம் ஆச்சு, ஒய்ஃப் வர டைம் ஆச்சு. டேய், அவ 2 பேரும் வந்து இங்க சண்டைய போட்டா என் வயிற்று வலியோட தலைவலி சேர போறது, அவ்வளவுதான். டேய், சண்டை போட்டா சமாதானப்படுத்துற. கேட்கல நிக்க வச்சு கண்டபடி திட்டு, எல்லாம் சரியா போயிடும். கைலாசம், ஒண்ணு கவனிச்சியா? என்ன? எங்க அம்மாவும் ஒய்ஃபும் சண்டை போட்டாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு, சமாதானமா இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. வா வா ஜானகி வா. என்ன உங்களுக்கு அல்சராமே? ஆமா அல்சர். நான் வேற ஒரு மாசம் இல்ல கண்ட வேலையில கண்டதை சாப்பிட்டுருப்பேன். அல்சர்ல கொண்டு விட்டு இருக்கு. என்ன இப்படி அல்சர் வர வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அல்சர் வந்தா அதுக்கு நான் ஏண்டி வெக்கப்படணும்? அது சரி, உங்க அம்மா அதான் என்னோட மாமியார் வந்தாள வரமாட்டாள? அவளுக்கு பையனை மாட்டு போன கேடு கெட்டு போனா என்ன? என்ன உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டேல? ஒண்ணு இல்ல, 1000 கேளு, ஒவ்வொன்னா கேளு, ஒரேடியா கேட்டு குழப்பாத. டாக்டர் வந்தாரா? டாக்டர் வந்தார். மருந்து கொடுத்தாரா? மருந்து கொடுத்தார். மருந்து வேலைக்கு உங்க சாப்பிட்டு இருக்கல? சாப்பிட்டு இருக்கேன். இப்ப கூட 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு மருந்து உள்ள வச்சிருக்கேன். நீங்க இருங்க, நான் போய் கலந்துட்டு வரேன். சரி. என்ன பேச விடாம இவளே பேசிட்டு போற, அப்புறம் என்னடா ஒய்ஃபோட அட்ஜஸ்ட்மெண்ட்? எப்படிடா பேச விடுவா உன்னை? எப்படி பேச விடுவா? கோயில் மாடு மாதிரி கேட்கற கேள்விக்கலாம் டாக்டர் வந்து கிட்ட ஏன்டா நீ எல்லாம் நிக்க வச்சு பிடிச்சு 2 வாங்குடா. கையை நீட்டி அடிக்கவா சொல்றேன்? அதெல்லாம் செய்யக்கூடாது. அவ திரும்பி அடிச்சா மூஞ்சியை கொண்டு எங்க வச்சுப்பேன்? நம்ம அடிச்சா நம்மள ஒய்ஃப் திருப்பி அடிச்சிடுவா? சொல்ல முடியாது. ஏன்? எனக்கு அந்த அனுபவம் இல்ல. ஐசி, அப்ப நாளைக்கு வீட்டுல அனுபவப்பட்டுன்னு என்ன ஆகுதுன்னு வந்து சொல்ல. என்னடா அடிவாங்க சொல்றேன்? என்ன? அம்மா 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 ஏன்னா இவனை பார்த்தாலாம் எப்படி திரும்ப இழைச்சு போயிட்டானு. அந்த ராட்சசி இவனை அப்படி அல்சல்ல கொண்டு விட்டுட்டு அப்ப அத்தனை உட்கார்ந்துட்டு இருக்கா. நிறுத்தி வந்து வராதுமா. ஏன்டா உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் வந்தாரா? மருந்து கொடுத்தாரா? அப்படி கேட்கறத விட்டுட்டு சண்டையை ஆரம்பிச்சுட்டேன். அம்மா, ஜானகி வந்தாச்சு, எனக்கு மருந்து எடுத்து வரதுக்காக உள்ள போயிருக்கா. உள்ளதான் இருக்காள? டேய், அவளை நம்பாதடா, நம்பாத. இப்படிதான் முதல்ல அப்படி கொஞ்சுவோம், அப்புறம் தலைமையில ஏறி குதிப்போம். அவ என்னடா உனக்கு மருந்து கலக்கி கொடுக்கறது? நான் என்கிட்ட இருக்கேன், இரு நான் போய் மருந்து கலக்கி எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான், உள்ள போயாது. பயங்கர தர்ம யுத்தம் அங்க நடக்க போறது பாரு. மரியாதையா சொல்ற, மருந்து பாட்டில குடுறீ. இந்த பாருங்கம்மா, 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன். அவருக்கு எப்ப என்ன மருந்து கொடுக்கணும்னு நேக்கு தெரியும். இப்படி குடுக்க போறியா இல்லையா? ஏன் நான் கொடுத்தா என்னமா? மாமியாரே எடுத்து பேசியா? குடுறீனா? வேண்டாமா, கிளந்து பிடுங்காதீங்க. குடுறீ. வேண்டாமா, குடுறீனா? வேண்டாம். ஐயோ போச்சு. 48 ரூபா 65 பைசா மருந்து காலி. அது வந்து நான் இல்ல. சும்மா என்ன நினைச்சிருக்கீங்க? பரவாயில்ல, உங்க 2 பேருக்கு திமிர் ஜாஸ்தியா போச்சு. இப்படி தலைக்கு தலை சண்டை போட்டுல அவங்க என்ன ரெடியா இருக்கு? உங்க 2 பேருடைய சண்டையில 48 ரூபா 35 பைசா. 65 பைசா. நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன், அப்படிதான் பேசுவேன். நீ சும்மா உங்க 2 பேருடைய சண்டையில 48 ரூபா. எத்தனை இது? கோபத்துல இருக்க, என்ன வேணா. ஆமா, 35 பைசா மருந்து காலி. என்ன நினைச்சிருக்கீங்க? மரியாதையா 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களா இல்லையா? பாருமா, உனக்கு என்ன சொல்றேன், புருஷன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். அதுக்காக ஒரே அடியா உன் இஷ்டத்துக்கு அவனை வளைச்சேன்னா அவன் அப்புறம் ஒடிஞ்சு போடுவான். இன்ஃபேக்ட் எனக்கு அல்சர் வந்ததுக்கு காரணமே இவா 2 பேரும் தான். என்ன அம்போன்னு விட்டுட்டு இவா பாட்டுக்கு சண்டையை போட்டு இவா இடத்துக்கு போய் தொலைஞ்சுட்டா. நான் கண்ட வேலையில கண்ட தின்னு அது வந்து அப்படியா? ஏன்டா போய் சொல்ற? அவ 2 பேரும் சண்டை போடணும். கையேடுற, பேச விடு. அவ 2 பேரும் சண்டை போடணும், நீ சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். இதாண்டா உன் பிளான். என்ன அப்படி உங்களுக்கு என்ன? ஆமாமா, நீ அவனை அப்படி இரு இப்படி இரு சொல்றதெல்லாம் உனக்கு பிடிக்கல. பார்த்தா நேரா அம்மாவை வரவழைச்சா. ஏன்? அம்மா வந்தா மாமியார் மாட்டு போட்டு சண்டை அந்த ஓரமா நடந்துட்டு இருக்கும். இவன் இங்க ஜாலியா இருக்கலாம்னு எத்தனை தடவை அட்வைஸ் பண்ண, கேட்கவே மாட்டேன்ட்டான். ஏண்டா ஒத்துமையா இருந்த எங்களை பிரிக்கவா பார்த்த? நானா பிரிக்க பார்த்தேன், நீங்க 2 பேரும் தானே சண்டையை போட்டுன்னு போனேன். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். பாத்தேலாமா இவர் ஐடியாவை? ஜானகி, இவ சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். ஏதாவது விஷமம் பண்ணி தான் காரியத்தை மட்டும் சாதிக்க பாப்பா. நான் என்னமா தப்பா சொன்னேன்? கார்த்தால சோம்பேறியாட்டு தூங்காம கரெக்ட் டைத்துக்கு ஆபீஸ்க்கு போங்கன்னு சொன்னேன். இது தப்பா? அதானே, இதுல என்ன தப்பு இருக்கு? அதானே, 10 வருஷமா கிளர்க்காக குப்பை கொட்டுறல. ஆபீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆபீஸ்ல ஆயிடுங்கன்னு சொன்னேன். இது தப்பா? அதானே, இதுல என்ன தப்பு இருக்கு? அதானே. டேய், ஏண்டா இப்படி இருக்க? இவட டேய், நாளைக்கு நோக்கு ஒரு பையன் பிறந்தா அவனை படிக்க வச்சு ஆளாக்க வேண்டாமா? இப்படி இருக்கியே. அம்மா, இந்த பக்கம் வரல. என்னடி? என்ன? நீங்க பையன் உடனே ஞாபகம் வந்தது. என்னது? அப்படியா? என்ன? ஆமா, திடீர்னு கிளைமேட்டே சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் கூட நல்லா இல்லையே. அப்படியா?
கங்க்ராச்சுலேஷன் கைய குடுறா. எதுக்கு? ஜானகி 3 மாசமா குளிக்காம இருக்காளேண்டா. அவ குளிக்கிறாளோ குளிக்கலையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவ என்ன குளிக்காம இருக்க சொன்னா போதும். அடியே நான் சொன்னபடிதான் நீ நடக்கும். இல்ல நான் சொன்னபடிதான் நடக்கும். நான் சொன்னபடிதான் நீ நடக்கும்ங்கற. என்னமா நீங்க நான் சொன்னபடிதான் நடக்கும். என்ன அவன் என்ன ஏத்து பேசிட்டு இருக்க? நான் சொன்னபடிதான் நடக்கும். இல்ல நான் சொன்னபடிதான் நடக்கும். சரி வா அவனே போய் நேரா போய் என்ன கண்டிட்டு. அதானே பார்த்தேன். இவாளுக்குள்ள சமாதானமா போறதாவது. இவாளை சமாதானப்படுத்தி வச்சே என் லைஃப் பூரா போறது. இப்ப என்ன? இந்த பாருடா, நம்ம குடும்பத்துல முதல்ல ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்றேன். இவ இல்லங்கறாடா. சரி, இல்லனா எங்க குடும்பத்துல முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும். ஆகையினால் நமக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். சரி, ஆண் குழந்தை தான் பிறக்கும். இல்ல பெண் குழந்தை தான் பிறக்கும். ஆண் குழந்தை தான் பிறக்கும். என்னமா நீங்க பெண் குழந்தை தான் பிறக்கும். ஐயோ! அது ஆணோ பெண்ணோ குழந்தையா பிறந்தா சரி.